ஹலோ அச்சீவர்ஸ், நான் உங்களில் ஒருவன். மற்றும் நான் உங்கள் குயின். இப்போ நான் உங்களுக்கு என்ன தகவல் கொண்டு வந்திருக்கேன்னா, இந்தியன் ருபீஸ் 500 ரூபாயில் எப்படி ஸ்ரீலங்கா போய் கொழும்புல நான் செலவழிச்சுங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது யாராருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்ரீலங்கா மூலிமா வேற ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். மினிமம் வெயிட்டிங் ஹவர்ஸ் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்குன்னு. ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் போனாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுறப்ப அது தூக்கிட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்ட் லக்கேஜ் இல்லைன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அதனால் நான் ஒன் டேயில் கொழும்புல வெறும் 500 ரூபாயில் எப்படி செலவழிச்சுங்கிற விஷயத்தை தெளிவாக ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இது யாரெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு. மிகவும் ஆர்வமாக உள்ளேன். இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஸ்ரீலங்கா போயிட்டு வரணுன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. நான் மலேசியா போகிறதுக்காக இன்டர்நெட்டில் ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணேன். அதில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால அதிலே நான் டிக்கெட் புக்கிங் பண்ணேன். ஸ்ரீலங்கா போய் போகிறதுனால ஸ்ரீலங்காவில் வெயிட்டிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் ஸ்ரீலங்கா போகிறதுக்கு தயாரானேன். ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டுடைய செலவு, ஃபுட்டு செலவு, மற்ற செலவுகள் எல்லாமே ஓரளவு நான் இன்டர்நெட்டில் நான் கெதர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அங்கே போய் இறங்குறதுலேருந்து உள்ளே போய் சுற்றுறது வரைக்கும், திருப்பி ஏர்போர்ட்டு வர்றது வரைக்கும் உள்ள எல்லா டைத்தையும் நான் பக்காவாக ஸ்கெடியூல் போட்டு நான் வச்சுக்கிட்டேன். அது போக ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் ருபீஸ் நான் அதையும் நான் மாற்றி நான் தேவையான அளவுக்கு நான் கையில் வச்சுக்கிட்டேன். என்னோடய ஃப்ளைட்டு காலையில் 10:15 திருச்சியில். நான் போய் போர்டிங் போடல. எனக்கு திருச்சி டு கொழும்பு, கொழும்பு டு கோலாலம்பூர்னு சொல்லிட்டு 2 போர்டிங் பாஸ் இருந்தாங்க. அது 2 நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்ளைட் ஏறிட்டேன். ஃப்ளைட்டு கரெக்டாக 10:15 எடுத்தாங்க. அது 1 ஹவரில் போய் கொழும்புல ரீச் ஆச்சு. அங்கே இமிக்ரேஷன் கஸ்டம்ஸை முடிச்சு வெளியே வரப்போ மணி ஒரு 12லேருந்து 12:45 இருக்கேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே தமிழால் நான் மீட் பண்ணேன். அவங்கக்கிட்ட மேற்கொண்டு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் நடந்தே 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாப் போயிட்டேன்னா, அங்கே போய் பார்த்தா 2 விதமான பஸ் இருந்துச்சு. ஒன்று ஏசி பஸ்ஸு, அதோட விலை 300 ரூபா. இன்னும் நார்மல் பஸ்ஸு. நான் நார்மல் பஸ்ஸில் ஏறினேன். நான் 150 ரூபா மட்டும் பே பண்ணேன். அது ஒரு 1.5 ஹவர்ஸில் என்னை கொண்டு போய் கொழும்புல உள்ள போர்ட் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் என்னை இறக்கி விட்டுச்சு. போர்ட் சிட்டியில் போய் நான் இறங்கினதுக்கப்புறம் அங்கேயே நான் 1.5 மணி நேரம் சுற்றி தெரிஞ்சேன். அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பழமையானது போல். அங்கேருந்து லோட்டஸ் டவரை பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் போகிறதுக்கு நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே உள்ள கடத்தருக்குள்ள நான் என்ட்ரி ஆனேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மண்ணடியிலேருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருந்தேன். பசி எடுத்துச்சு. அங்கே உள்ள இர்ஃபான் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு நான் போனேன். அது பார்த்தா ஒரு பில்டிங்கில் சந்து மாதிரி போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. சின்ன கடை தான். அங்கே போய் நான் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸு, குழம்பு, 2 வகையான காய்கறி கூட்டு வச்சாங்க. நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கு நான் 350 ரூபா பே பண்ணேன். மேற்கொண்டு நம்மளுக்கு ஏதாவது கோழியோ மட்டனோ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இதுவே போதும், திருப்தியாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு வெளியே நான் வந்துட்டேன். அதோட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே ஏரியாவில் நான் சுற்றி திரிஞ்சேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே உள்ள ஜீப்ரா கிராசிங்கில் மக்கள் காலை வச்சால வர வாகனம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதை கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புறாங்க. இதை பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஒரு கடத்தருக்கில் போனேன். அது நேராக நகைக்கடை பஜாருக்குள்ளே போச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே பெரும்பாலும் செட்டியாவது நகைக்கடை வச்சுருந்தாங்க. அங்கே போய் நான் உங்கள்கிட்ட விசாரிக்கிறப்ப நகையோட ரேட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணல, கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ரெட் மசீஜ் போனேன். ரெட் மசீஜில் பார்த்தா அங்கே நிறையா ஃபாரினர்ஸ் விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நானே சுற்றி பார்த்தேன். உள்ளே போய் பார்க்குறதுக்கு அந்த மசீது அவ்வளோ பழமையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதோட ஆர்கிடெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்துச்சு, அந்த காலத்தில் உள்ளது போல். அதை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதோட வெளியில் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று பார்த்தேன். அதில் 2 விதமான கஞ்சி விற்றாங்க. அதில் ஒரு கஞ்சி கோழி போட்டு ஒன்று, இன்னொன்று சவர்சி கஞ்சி. நான் சவர்சி கஞ்சி வாங்கி சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. அதோட விலை வெறும் 100 ரூபா தான். அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கையில் ஸ்வீட்டு கடை நிறையா இருந்துச்சு. அதில் பெரும்பாலும் பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் பாம்பே ஸ்வீட்டு தான் பேர் வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரில.
சரி டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக ஒரு கடைக்கு நான் உள்ளே போனேன். அவங்ககிட்ட நான் டீ கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோரண்டமன் டீன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு தந்தாங்க. அதை சாப்பிட சொன்னாங்க. அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் டீ ஸ்ரீலங்கன் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தான் நான் நேராக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த டீ இங்கே மட்டும் தான் கிடைக்குமா இல்லை மற்ற இடத்துல கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரும்பாலான இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கொழும்பு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டீ குடிக்காமல் வராதீங்க. நான் டீ குடிக்கிறதுக்காகவே மறுபடியும் நான் கண்டிப்பாக கொழும்பு போவேன். டீ குடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் டைம் செக் பண்ணேன். ஈவினிங் 7 மணியாக இருந்துச்சு. நான் உடனே ஏர்போர்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னா, நம்மளை இறக்கி விட்ட பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன். அதே சரௌண்டிங் தான். நான் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன். பஸ் வந்துருச்சு. நான் பஸ்ஸில் ஏறி 150 ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங்கில் நின்றேன். ஏன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட்டம் குறைஞ்சிச்சு. எனக்கு இடம் கிடச்சிச்சு. நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போனேன். போய்கிட்டே இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. என்னை போய் பஸ் ஸ்டாப்பில் போய் இறக்கி விட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலேயே ஒரு 1 hour 1.5 hour சுற்றி திரிஞ்சேன். எல்லா கடையும் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க நைட் ஆனதுனால. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போனேன். போய் 2 புரோட்டா ஒரு டீ சாப்பிட்டேன். டீ வந்து நம்ம கொழும்புல சாப்பிட்ட மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, பிலோ ஆவரேஜ் தான். புரோட்டாவுமே ஒரு பசி சாப்பிட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 200 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வந்து ஏர்போர்ட்டை நோக்கி நான் நடந்தேன். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வெளியில் வந்து சேர்ஸ் இருந்துச்சு. சேர்ஸில் உட்காந்து நான் நேரத்தை பார்க்கல, கரெக்டாக 12 மணியாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாக்கிங்லேயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சதுனால அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு 4 மணி இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டேன். கஸ்டம்ஸை முடிச்சுட்டு டேரெக்டாக இமிக்ரேஷனை முடிச்சுட்டு கேட்டில் போய் நான் உட்காந்துட்டேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் போர்டிங் கவுண்ட்டு போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா போர்டிங் பாஸ் கொழும்பு டு கோலாலம்பூர் இருக்கணும். போர்டிங் பாஸு நம்மளுக்கு திருச்சிலே கொடுத்துருவாங்க. கேட்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ 7 மணிக்கு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் ஏறி நான் நேராக கேஎல் போயிட்டேன். இவ்வளோ தான் காய்ஸ். நான் கொழும்புல 1 டே 500 ரூபாயில் எப்படி சர்வே பண்ணுங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் சந்திக்கிறேன். முக்கியமான விஷயம் நண்பர்களே, நீங்கள் ஸ்ரீலங்கா போகிறப்ப 500 ரூபாய்க்கு தேவையான ஸ்ரீலங்கன் ருபீஸ் மட்டும் மாற்றி வச்சுட்டு போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்கள் ஏறக்குறைய அதிகபட்சம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் மாற்றி வச்சுட்டு போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா போகிற இடத்துல திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னா உடனே உங்களுக்கு அந்த 500 ரூபா மட்டும் பத்தாது இல்லையா? அது ஒரு காரணத்தினால நான் இங்கேருந்து போகிறப்ப 3000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ் மாற்றி வச்சுட்டு நான் போனேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்துங்கள், மற்றவங்களும் பயன்படுத்தட்டும். Next video la Santhipom.